வசனத்தை ஒண்டி கிளியரா பாருங்க. சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கவனமா நீங்க கேட்டுக்குங்க. ரொம்ப நல்லது. இன்றைக்குரிய ஒரு விசேஷமான இந்த செய்தி இது வரைக்கும் நான் செய்யல, இது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணல. அதுதான் உண்மை. The only bridegroom and the faithful bride. இது ஒரு வினோதமான ஒன்று, நூதனமான ஒன்று, ரொம்ப ரொம்ப விசேஷித்த ஒரு மெசேஜ் என்ன பொறுத்தளவுல. இதுக்கு மேல நம்ம சொல்லலாம், ஆனா இப்பொழுதுதான், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் இதை டீச் பண்றேன். என்ன விஷயம்னா, போன வாரம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், ஐயா நீங்க ஜெபம் பண்ணலாம், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயா எனக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட் மை சேவர்ல டீச் பண்ண படம். நம்ம டீச் பண்றோம் ஐயா, டீச் பண்ணி தான் ஆகுவோம். நல்ல பொண்ணுன்னா என்ன, நல்ல பையனா யாரு? நீ நல்லவனா உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு? இட்ஸ் a question. நீ நல்ல பையனா உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு? நீ நல்ல பொண்ணா உனக்கு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு? இட்ஸ் a question. கல்யாணம் ஆன கணவன்மாரே மனைவிமாரே இது டீச் பண்றோம். நீ அப்படிப்பட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் ஆகலைன்னா உனக்கு ஏன் கல்யாணம் பண்ணணும்? வம்புல மாட்டிக்கிறதுக்கா? குடும்பத்தை கொண்டு போய் அராஜில விடுறதுக்கா? கெட்ட பேர் கொண்டாடுறதுக்கா? தவறான ஒரு கிறிஸ்டியன் என்ற வேலை பேரை கொண்டாடுறதுக்கா நம்ம இதெல்லாம் முயற்சி பண்றோம்? சரி, கல்யாணம் ஆகி போச்சு, நான் என்ன பண்ணிட்டோம் பாஸ்டர்? இன்னொரு பொண்ணு பார்க்கட்டா, இன்னொரு பையன் பார்க்கட்டா? தயவு செய்து பார்க்கவே பார்க்காத. தயவு செய்து இன்னொரு பையனை இன்னொரு பொண்ணு நீ பார்க்காத. பார்த்த பையனே போதும், பார்த்த பொண்ணே போதும். ஆனால் இன்றைக்கு சொல்ற இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இப்போ கூட மேம்படுத்தி, இப்போ கூட அதை ஆசீர்வாதமா நடித்து பலப்பட்டுட்டா அதான் நல்மை. ஆமென். நல்ல பொண்ணு பாருங்க, நல்ல பையன் பாருங்க, இதுதான் நம்முடைய கதை. பாஸ்டரா பாருங்க. ஏன் நீ பாஸ்டரா? நீ இன்னொரு பாஸ்டர் பார்க்கறதுக்கு ஒரு பாஸ்டர் பார்க்க சொல்றியே, அப்போ நீ பாஸ்டருடைய மனைவியா இருக்க தகுதியா? போட்டோம் பாஸ்டர்ன்றீங்க, அந்த பாஸ்டர் பாஸ்டரா இருக்கிறாரா இல்ல பாஸ்டர் தகுதி உள்ளவரா இருக்கிறாரா? நம்ம ஏன் இதெல்லாத்தையும் யோசிக்கிறது இல்ல? ஏன் இதெல்லாம் திங்க் பண்றது இல்ல? அப்போ பாஸ்டர் நீ சொல்றியே, ஏன் விலை பேசுற? தப்பு. இவ்வளவு கொடுன்றே, அப்ப நீ பிச்சைக்காரன் தானே? பிச்சைக்காரன் தானே? எனக்கு தகுதி இல்லை நீ கொடுன்னு கேட்கறேன்னா அப்போ நீ பிச்சைக்காரன் தானே? நீ உன்னுடைய தகுதி என்னாச்சு? அப்போ உன்னுடைய திறமை தான் என்னாச்சு? அப்ப கர்த்தர் ஒண்ணுமே உனக்கு கொடுக்கலையா? உனக்கு ஒரு யோகியதே இல்லாத ஒரு ஆளா கர்த்தர் வச்சுட்டாரா? அப்ப நீ எதுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை எதிர்பார்க்கிற, நல்ல பையனை எதிர்பார்க்கிற? இந்த மெசேஜ் நான் போலங்க. பிளீஸ் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணிதான் ஆகணும். ஆத்திரத்துல பல காரியம் செய்யறோம், அர்ஜென்ட்ல சில இதெல்லாம் தீர்மானம் எடுக்கிறோம். ராங். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விஷயத்திலையும் மனவாட்டி விஷயத்திலையும் நீ ஆத்திரப்படக்கூடாது. ஏன்னா இது ரெண்டும் நிலையான ஒன்று. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஆதி காலத்தின் உலகம் உண்டாடுறதுக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஒன்று. அதுக்கு ரொம்ப திங்க் பண்ணோம். அதே போலத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் உலகம் உண்டாவதுக்கு முன்னாகவே மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி மணவாளனோட சேர்க்கும்படிக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தையும் உண்டியிலிருந்து எடுக்கிற பொருள் மாதிரி நீங்க எடுக்க முடியாது. பேசிக்கோ, தப்பாயிடுச்சுன்னு சொல்லிடு, சண்டை போடு, நீ வாக்குவாதம் பண்ணு, அட்ஜஸ்ட் ஆயிடு. மணவாளனா மணவாளனா தான் இருக்கணும்.
மனவாட்டினா மனவாட்டியா தான் இருக்கணும். இது ஆவிக்குரிய காரியம், பரலோகத்திலே செய்யப்படுகிற ஒன்று, பூலோகத்திலே செய்யப்படுறது இல்லவே இல்லை. அதனால நம்ம எதை செய்யும் பொழுது கொஞ்சம் யோசனமா இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடும் பொழுது, ஒரு வாட்டி நீ தீர்மானம் பண்ணி எஸ்ன்னு சொல்லிட்டு நான் லைஃப் லாங் நீ எப்படி இருந்தாலும் சிக்கல்ல மாட்டவே மாட்டணும். ஏன்னா நீ ஒண்டி கல்யாணம் பண்ணிக்கிற நீ நினைச்சுக்காத, அவங்களுடைய சந்ததி எல்லாரோடும் நீ உறவாட வேண்டிய அவசியங்குது. அவங்களுடைய ஒவ்வொரு விவகாரத்துல நீ பங்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உட்கார்ந்துடுற. நீ நான் மாறிடுவாங்க, அவங்கள மாத்திடுவாங்க, நீ என்ன கடவுளா? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. நீ கடவுள் இல்லை, அதனால நீ உன்னால மாத்த முடியாது. ஆவியானவரே நமக்கு பிரிவிலேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார். என்னன்னா பேசு, என்னன்னா பண்ணு, உன் தீர்மானம் தான் தீர்மானம் சொல்லிட்டு பொறுமையா காத்துனுக்கிறார். மாறுறதே இல்லை. நம்ம எல்லாம் பல காலமா நம்ம இன்னும் மாறாதே இருக்கிறோம். நம்முடைய பழக்கத்திலிருந்து மாறவே இல்லை. இன்னும் வந்தவளுடைய பழக்கத்தை எப்படி மாற்ற முடியும்? வந்தவனுடைய பழக்கத்தை நம்மளால அங்க மாற்ற முடியுது. என் பழக்கத்தையே மாத்துறதுக்கு எனக்கு இன்னும் புத்தி பத்தல. இவ்வளவு பிரசங்கம் பிறகு சோத்திரம், ஹல்லேலூயா. இது பிரசங்கம் வந்து ஒரு அசோக் ராஜ் அங்க இருக்கிறத எடுத்து சொல்லினுக்கிறான், அவ்வளவுதான். அவன் ஒரு ஒரு விவகாரத்தை சொல்றான், அவ்வளவுதான். வழிய அவனுடைய பேச்சு அல்ல, இது தேவனுடைய பேச்சு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த விஷயத்துல எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணி, மணவாளன் மணவாட்டின்ற விஷயம் வரும் பொழுது நீங்க ரொம்ப உஷாராக்கணும். அதுல சரியான தீர்மானிக்கணும், அதுல சரியான ப்ரிப்பரேஷனுக்கணும். இல்லாவிட்டால் யூ cannot go for the marriage. Marriage means what? Collaboration, union. Get into it. அவர்களோடு சேரும்படி ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம், பரஸ்பரம், இதுக்கெல்லாம் மீனிங் தெரியணும் சார். உடம்பு பிரகாரமா சரீரமா சேர்றவங்க எல்லாருமே பல பல வேதனைகள் அனுபவிச்சு நம்மெல்லாம் இன்னும் முடியாத சில சொல்றாங்க பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வெட்டி மடிஞ்சு சீர்பட்டு வரணும்னா, அப்ப நீ சீர்படாதனால தான் இப்ப சீர்படுற. அப்போ நீ தெரிஞ்சுக்கின ஆள் வந்து சீர்படாத ஆளு. சோ விசுவாசிகள் நமக்கு வந்து நுணுக்கம் வேணும். பிரைடுனா யாரு, பிரைட் குரூம்னா யாரு, அதை தெரிஞ்சுக்கணும். சோ விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா சில நுணுக்கங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். கல்யாணம் ஆயிருந்தா கூட சரி, அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும், எப்படி மாற்றிக்கொள்ள முடியும், அது திங்க் பண்ணுங்க. கல்யாணம் ஆவாதா இருந்தா அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கும்? ஐயா நான் பரிசுத்தமா நல்ல மாதிரி ப்ரிப்பேர் ஆகி தான் வரேன் ஐயா, ஆனா சில பேர் ப்ரிப்பேரே ஆகுறதில்ல. அவங்கள பற்றி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆவியானவர் உங்களோட கிரியை செய்வார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்காக செயல்படுவார். உங்களுடைய பொறுமை, சில பேர் ஆண்டு வசனம் சொல்லுது எப்படி, அதாவது உன்னுடைய விசுவாசத்தினாலே அவ்விசுவாசிகளை கூட கர்த்தர் மாற்றி கொண்டு வருவாராம். அவ்விசுவாசியான அந்த குடும்பத்திற்குள்ள மாற்ற முடியும். ஆனால் சொந்த மனைவி கணவனும் ஒன்னா கூடிட்டாங்கன்னா அவங்க 2 பேருக்கு உரிமை வந்துடும், தர்பார் வந்துடும், ரோப் வந்துடும், நானு அப்படின்ற நிலைமெல்லாம் வந்துடும். வித்தின் 1 இயர்க்குள்ள அவங்க வந்தனால தான் அவங்க ஃப்ரீயா மூவ் பண்றாங்க. அப்புறம் அவங்க பண்ற அட்டகாசம் இவ்வளோ அவ்வளவா இல்லை. அந்த அட்டகாசம் தான் நீங்க சொல்றீங்க 3 வருஷம் 4 வருஷத்துல நாங்க சரியாயிடுறோம்னு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க திருந்தாதவங்க போண்டு திருந்தாத ரெண்டும் மாட்டிக்கின்னு அவஸ்தப்படுறது தான் அந்த வேதனை. இதுல தாயின் தோப்பனையும் இழுத்து, குடும்பத்தை இழுத்து நாசம் பண்ணி, அவங்கள ஜிம்பி, அவங்கள கேவலப்படுத்தி, அவங்க பணத்தையும் நாசப்படுத்தி, எல்லா செலவு பண்ண வச்சு, கேவலப்படுத்த வச்சு, அவங்க வயசான காலத்துல அவங்க வாழ்க்கையை குறுக வச்சு பண்றதை விட தயவுசெய்து கோ ப்ரிப்பேர்டு. ஸ்தோத்திரம், ஆயத்தத்தோடு நீ செல். ஹல்லேலூயா. So this message is very very prominent for me. இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் தான் தெரியுது. அதனால கர்த்தருடைய நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் இதை சரிவர யோசித்து கர்த்தருக்குள் தீர்மானத்தை எடுப்போம். Hallelujah. The only bridegroom and the faithful bride. Number 1, Genesis 2:18-21-24. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல. ஏன் எம்பாசிங் பண்ணிக்கிறோம், ஏன் பெருசா பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதுதான் முக்கியமான விஷயங்கள். மனுஷன் எப்பவுமே தனியாக்குறது நல்லது இல்லைன்றார் ஆண்டவர். No, you cannot be alone. You cannot be a lone person. You cannot think alone. You cannot be thinking anything alone.
You cannot take a decision alone. You cannot do anything alone. It may be wrong. It may get into the calamity. அது ஒரு பிரச்சனையில ஒருவேளை முடியலாம். அதனால 1-2 பேரோட சம்பாஷணை பண்ணாதான் ஒரு விஷயத்துக்கு தீர்மானமே வர முடியும். நான் அப்போ அவனை கேட்டுக்கிறேன், இவனை கேட்டுக்கிறேன், அந்த அவனு கேட்கக்கூடாது. கர்த்தர் தான். அதுக்கு தான் இங்க பாருங்க, இங்க இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க ரொம்ப பார்க்கணும் கேர்ஃபுல்லா. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். சோ நம்ம யாரா இருக்கணும்? ஏற்ற துணை. appropriate, நல்ல கவனிங்க சார், appropriate companion, அதாவது appropriate helper, appropriate server, appropriate a guider. So விசுவாசியே, நீ தனிமையா நல்லது இல்லைன்றதுக்காக ஏதோ ஒரு பேய் பிசாசை பிடிச்சி இழுத்து வந்து உட்காந்து முடியாது. நம்ம என்ன பண்ணோம்? ஏற்ற துணை நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். ஏற்ற துணை, நம்முடைய ஆவிக்குரிய ஏற்ற துணை, ஆவிக்குரிய ஏற்ற ஒரு ஹெல்ப்பர் நமக்கு தேவை. ஆவிக்குரிய ஆலோசனை கேட்கத்தக்க ஒரு மனுஷனோ மனுஷி தேவை. அங்க சொல்லவே இல்லை, பிலாந்த்ரோபிஸ்ட் இருக்கணும், ஜெர்னலிஸ்ட் இருக்கணும், நல்ல எஜுகேஷனலிஸ்ட் இருக்கணும். கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. நல்ல டிகிரி வாங்கின ஒரு ஆள் இருக்கணும், ஒரு டாக்டரேட் படிச்ச ஒரு ஆக்கணும். நெவர் நெவர் நெவர். நல்ல துணை, ஏற்ற துணை இருக்கணும். அதான் முக்கியம். அல்லேலூயா. நீ ஒரு பொண்ணை தேடும் பொழுது கூட ஏற்ற ஆளை தான் தேடணுமே தவிர, இப்படி பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டா அந்த பிரிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா, இது பெரிய டேஞ்சர். அல்லேலூயா. அதனால தான் சில பேர் என்ன பண்றாங்க, பிகாம் படிச்சிட்டாக்கா பிகாம் பொண்ணே தேடுறது. அது குதிரையோ கழுதியோ நமக்கு தெரியல. நான் எம்காம் படிச்சிட்டேன், அதனால எம்காம்ல இருக்கிற பொண்ணே தேடுனா அது என்ன காம்ல இருக்குதோ தெரியல. ஸ்தோத்திரம். ஸோ கொஞ்சம் யோசிக்கணும், வாட் டைப் ஆஃப் காம் இட் இஸ், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேடணும். ஏற்ற துணை கர்த்தர் உண்டாக்குவேன் என்றாரு. ஆண்டவர் சமூகத்திலே நீங்க ஜெபம் பண்ணலாம். மக்களே, பிள்ளைகளே, பெரியவர்களே, தயவுசெய்து சகோதரியே, மக்களே, உங்களோட சொல்றேன், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே, எனக்கு ஏற்ற துணையை நீ உண்டாக்குவேன். அப்ராப்ரியேட் துணை, எனக்கு தகுதியான, நானும் உனக்கு தகுதியை பெற்றவனா இருந்தால் மட்டுமே எனக்கு அவட தகுதியான ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் ஏற்ற ஒரு மனுஷியா இருந்தால் மட்டுமே எனக்காக ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்க முடியும். அப்படிதான் கேட்கறதுக்கு உரிமை உண்டு. அதனால நீங்க செய்யும் பொழுது அதை நம்ம கரெக்டா செய்யணும். இன்னொரு விஷயம் சொல்லுது, அண்ட் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்ணுகிறார். பட் he knows what is happening. பட் அது என்ன பண்றாரு, அவன் விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதினால் அடைத்தார். அனஸ்தீசியா பத்தி பேசல, நைஃபை பத்தி பேசல, ஊசி ஸ்டிச்சிங் பத்தி பேசல, சுகமாக்குறத மெடிசன் பத்தி பேசல. நான் எதுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, என் ஆண்டவராகிய கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரானால் அவர் கத்தி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அவர் எந்த விதத்திலையும் கட் பண்றதுக்காக ஒரு பெரிய கோடாலி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் சதையினுடைய உறுப்புகளையும் சரிப்படுத்தணும்னா அவர் தெளிவாக அதை செய்ய முடியும். It is the heavenly work God does. ஹல்லேலூயா. நாம் அல்ல, நம்ம எல்லாத்துக்குமே மெடிசன்ல நமக்கு ஒர்க்மேன்ஷிப்ல போறோம், நமக்கு நாச வேலையில இறங்குறோம். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி அல்ல. அவர் எலும்பை எடுக்கிறார், அதை சதையினால மூடுறார், பிளஸ் அதை எல்லாமே கிளியரா எடுத்து அந்த மனுஷனுடைய எலும்பையே ஒரு, புரியுதுங்களா? முன்னால போயிடுறேன், சாரி. அந்த மனுஷனுடைய எலும்பையே எடுத்து துணையை உண்டாக்குகிறார். புரிஞ்சுங்களா? இப்ப பாயிண்ட் எங்க வருது பாத்தீங்களா? ரிவர்ஸ்ல வரணும். நீங்க ஆண்டவர் எலும்பை ஒன்றை எடுத்து, எங்க அவனுடைய எலும்பையே எடுத்து,
உனக்கு அவனுக்கு துணையாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்போ நீ எலும்பில் எலும்பாய், மாம்சத்தில் மாம்சமாய், ரத்தத்தில் ரத்தமாய் இருக்கிறாய் என்பதை நீ மனசுல வச்சுக்கினா தேவையில்லாத விவகாரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீயும் அதே சரீரம், நீ அதே சரீரம், ஜிம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்குமெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நானும் சண்டை போடுற வாய்ப்பு இல்லை. க்ளோஸ் திஸ் ஆர்குமெண்டல் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில யாரோ மாதிரி நீ நினைக்கும் பொழுது மட்டும்தான் நீ சண்டை போட முடியும். அல்லேலூயா. எனக்கு வெறுப்பா இருக்கிறவங்க நினைக்கும் பொழுது மட்டும்தான் நீ சண்டை போடுவ. எனக்கு இஷ்டமே இல்லைன்னு நினைக்கும் பொழுதுதான் நீ வெறுப்பா சண்டை போடுறதுக்கு முடியும். என்னுடைய ரத்தத்தில் ரத்தம், என்னுடைய வாழ்க்கையில இனி வாழப்போகிற நாளெல்லாம் என்னுடைய துணையா இருக்க வேண்டியவங்க நினைச்சினா நெவர் நீ திட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எல்லாமே சுமூகமா இருக்கும். தப்ப கூட இல்ல, தப்பு சொல்லவே இல்லை, அவங்க ரைட்டு தான் பேசுனாங்கன்ற பேசுற அளவுக்கு வந்துருவேன். ஸோ அசியே, குடும்ப வாழ்க்கைன்றது அவ்வளோ ஒரு நூதனமான ஒன்று, அவ்வளோ ஒரு நேசமான ஒன்று. ஆண்டவர் உனக்கு ஒரு துணையை கர்த்தர் கொடுக்கணும்னா அது உன் எலும்புக்கு எலும்பாயும் சதைக்கு சதையாயும் இருக்கத்தக்கவராய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அந்த வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு தொடர்பும் ஒரு ஐக்கியம் இருக்க முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு நான் கைட் பண்றேன். நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எனக்கு ஏற்ற துணையை நீர் உண்டாக்கும். அது வெள்ளையோ கருப்போ சொத்தையோ நொத்தையோ எனக்கு அது புரியல ஆண்டவரே, உமக்கு தான் புரியும். அதெல்லாம் அந்த டீட்டெயிலிங் எல்லாம் உமக்கு புரியும். எனக்கு தேவைப்படுறது அவுட்டர் போஸ்டர் இல்லை, இன்னர் எலும்புக்கு எலும்பும் சதைக்கு சதையா இருக்கத்தக்கவரை நீர் மாற்றும். ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு, ஆண்டவரே இப்பொழுது கூட மாற்றும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஆண்டவரே மாற்றம் சொல்றதுக்கு முன்னாடி என்னை மாற வையும் ஆண்டவரே. நான் மாறினால் அவங்க மாறிடுவாங்க. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா சீக்ரெட்டு? ஜெபிக்கிற நான் மாறிட்டா என்னோட மனைவியை கர்த்தர் மாற்றுவார். நான் போயிட்டு பாரு, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீயும் ஜெபம் பண்ணு. நான் சர்ச்சில் எவ்வளவு பரிசுத்தமாக்குறேன்னு தெரியுமா, நீயும் பரிசுத்தமாறுனா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. என்னன்னா, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பரிசுத்தம். ஏன் இந்த வம்பு? பரிசுத்தத்தோடு ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டா ஆவியானவர் தானாவே அவங்க மேல என் அன்பை பொழிய பண்ணுகிறார். என் எலும்பு எலும்பாக மாற்றுகிறார், சதை சதையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் செய்கிற செயல், முழுக்க முழுக்க ஆவியானவர் செய்கிற செயல். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்னன்றான், அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து இடத்தில் சதை அதைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பு மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனுக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். நம்ம சொல்லணுங்க, இப்போ இந்த வார்த்தையை சொல்லணுங்க. நம்மெல்லாம் சொல்லணுங்க. எப்பொழுதுமே மனசளவுல சொல்லணும். வெளியில சொல்றது கஷ்டமா இருந்தாலும் உள்ளுக்களவு சொல்லணும். என் மனைவியை மனசுல வச்சுக்கின்னு நான் என்ன சொல்லணும், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா, இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே இவள் மனுஷி எனப்படுவாள். ஆமென். ஏன்னா மனுஷி நீ, ஏன்னா பொம்பளை நீனாக்கா நீ எப்படி ஆம்பளை அதான் பொம்பளை, உன் எலும்புல தானே வந்துச்சு. அதனால சில பேச்சுக்கெல்லாம் நம்ம ஏன் இடம் கூடாதுன்னா, இது உன்னையே தூக்கி வெளியே போடுற கதை. அதனால உன்னையே தூக்கி வெளியே மானம் பங்கம் பண்றதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம். காரணம், என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். எத்தனை பேருக்கு புரியுது? பேசிக் ட்ரூத் இது. ஃபர்ஸ்ட் ட்ரூத் இதை மனசுல வச்சுக்கலாம். ஓகே. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கான். அதான் பாஸ்டர், நான் அதான் எங்கள் அப்பா முடிஞ்சா பார்க்குறேன், இல்லைன்னா இல்லை, அவங்க எப்படின்னா பண்ணிட்டு. சில நேரத்தில் கோவம் வந்தது பாஸ்டர், என்ன மறுத்துமா ஃபோன்லாம் திட்டுடுவேன். என்ன இது, எப்படி இது? வசனத்தை நீங்க அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாருன்றதுக்காக
ஒரு தாயின் தகப்பனையும் லைஃப் லாங் நீ மறக்க முடியாது. அதை மனசுல வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய மனைவி நானும் வாழ்றோம்னா எனக்குடைய தாயோ என் ஒய்ஃபுடைய தாயோ எனக்கு ஈக்குவலா தான் இருக்க முடியும். எனக்கு அது சமமாகத்தான் வைத்திருக்க முடியும். அதை வித்தியாசப்படுத்தி விட்டால் நானும் என் மனைவியும் ஒரே எலும்பும் ஒரே சதியா இருக்கிறோம்ன்றதுக்கு அர்த்தம் வராது. ஓகே, அதுக்காக கட்டின அழு சொல்றியா பாஸ்டர்? கட்டின அழு இல்லை, அவங்களுக்குடைய கணம், என்னாலான உதவி, ஒருவேளை அவங்க ஒண்ணுமே முடியாத ஆளா இருந்தா அவர்களுக்காக அனுப்ப வேண்டிய ஒரு பணம், அவர்களுக்காக ஒரு மெடிக்கல் துணை, அல்லது ஒரு உணவுக்காக வேண்டிய சில மாசத்தொகை, ஒரு கலந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்படி வாயில சாப்பாடு போடுற புத்திசாலியா அறிவுசாலியா இருக்கிறனோ அதுக்கேற்றபடி நீ பெத்த தாய்களை நம்மால் ஆன அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. அவங்க சாகுற வரைக்கும் நம்முடைய கடமையா இருக்கும். ஹல்லேலூயா. If they have money, if they have income, சுமூகமா நீங்க பேசலாம். உங்களுக்கு இந்த வர்ற பணத்துல நீங்க இப்படி செலவு பண்ணுங்க, இப்படிதான் நீங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், நானும் இப்படித்தானே இருக்கிறேன் சொல்லிட்டு வெளிப்படையா ஷேர் பண்ணிக்கணும் விஷயத்த. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நம்ம எல்லாத்தையுமே அடக்கித்தான் வாழணும். அதாவது நீயும் மனைவியும் ஒன்னாயிட்டன்றதுக்காக தாய் தகப்பனை விட்டு அந்த வேர்டு எனக்கு ஒத்து வர்றதில்லை. ஆனா ஆண்டவர் போட்டுருக்கிறாரு, அதுக்கு ஆனர் பண்றேன். ஆனால் அந்த வேர்ட் நான் அதை சின்னது பண்ணிட்டுக்கணும், பண்ணல. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். டோட்டலா நான் யோசிக்கிறேன், அவ்வளவுதான். இதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். எங்க போச்சு? இது நிமித்தம் தன் தகப்பனை தாயை விட்டுன்ற வார்த்தை சின்னதா போச்சு. அது எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பெத்த தாய் இருக்கிற வரைக்கும், என் உயிர் அவளினாலே வந்தபடினாலே, அவள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்திலே என்னுடைய பொறுப்பு மறைவே மறையாது, என்னுடைய கடமை மறைவே மறையாது. அல்லேலூயா. அதே வாஞ்சத்தான் என் பொண்டாட்டிக்கும் இருக்கும், என் ஒய்ஃப்க்கும் அதே வாஞ்சத்தான் இருக்கும். அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தா அவங்க பார்த்துக்குவாங்க. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாமிசமா இருப்பார்கள் என்ற கான்செப்ட் ஒரு குடும்பத்தினுடைய ஐக்கியத்தையும் மாமிசம் எலும்பும் ஒரே ஐக்கியமாய் ஒன்றாக இருக்கும் என்றதுக்கு ஒரு ஒரு இசைவான ஒரு அதாவது நோட்டட் பாயிண்ட்டை தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதுக்காக தாயின் தகப்பனும் மதியத்தில் இழுத்து அவங்கள ஒதுக்குறதெல்லாம் ஆண்டவர் ஒத்துக்கிறது இல்லை. Now the second point, இன்னும் கொஞ்சம் நான் எங்க போறேன்னா டெப்த்தில் போறேன். அதாவது வியாபரித்து ஓப்பனா போறேன். எப்படின்னா, ஒரு கர்த்தரை அறியாத ஒரு நாஸ்திக ஸ்திரீ, கர்த்தரை அறியாத ஒரு தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய பேச்சும் கிறிஸ்தவ தாயினுடைய அங்கலாய்ப்பும் அவளுடைய ப்ரொசீஜரான நடத்தையும் அவளுடைய குடும்ப செயல்பாடுகளை புரிந்து கொண்ட ஒரு நாஸ்திக ஸ்திரீ ரூத் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே கொண்டு வருகிறாள். ஓத்ரையா சரி, கை தட்டிடுங்களே, என்ன அதையும் அறுபறியா போடுறீங்க? கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஆல்ரெடி மேரிட் ஆயிட்டவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மேரேஜ் ஆவாதவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எடுத்துக்காட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்ன செகண்ட் சொல்ற இந்த எடுத்துக்காட்டு எப்படின்னா, திருமணம் ஆட்சி எப்படி ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவர், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர். One is saved and other is non-saved, but they are in the one closet. ஒரு குடும்பத்துல ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறாங்க சார். நல்ல கவனிங்க. அவங்களுடைய பேச்சை கேட்கணும், அவங்களுடைய நடவடிக்கை செயலை கேட்கணும், அவங்களுடைய அன்றாட பேச்சுக்களை கேட்கணும்,
அவங்களுடைய செயல்களை அனுசரிக்கணும், அவங்களோட சேர்ந்து வாழணும். இந்த ஒரு வாழ்க்கை ஒரு நாஸ்திக ஸ்திரீயை டோட்டலாவே மெல்ட் பண்ணிடுச்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கண்டு கொண்டிருக்கிற கதை. நல்ல கவனிங்க சார், எனக்கு கொஞ்சம் பாருங்க தயவு செய்து, வேற எங்கேயும் பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹஸ்பண்ட் செத்துறாரு, 2 பிள்ளைங்க, 2 மருமக பிள்ளைங்க. செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் மருமகனும் சாவறான், அப்புறம் செகண்ட் மருமகனும் சாவறான். எவ்வளவு வேதனைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு ஒரு சங்கடம் அந்த வீட்டில் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திங்க் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத பொண்ணுங்க, மருமகளுங்க, அதுவும் மருமகளே ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்பட்ட இவன் 2 பேரும் செத்து போறாங்க. ரட்சிக்கப்பட்ட அப்பாவும் செத்து போறாரு. 3 ரட்சிப்புள்ள இருக்கிறவங்க செத்து போறாங்கயா. இப்பொழுது ஒரு ரட்சிப்பு, 2 ரட்சிக்கப்படாது தான் இருக்குதுங்க. காம்படிஷன் எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுடைய கான்ட்ரோவர்சி எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுக்குள்ள டே லைஃப் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு போராட்டமா இருக்க யோசித்து பாருங்க. விசுவாசியே, ஆகலன்னு நீ சொல்லாத, இது முடியாதுன்னு நீ சொல்லாத, இந்த பொண்ணு கிட்ட வாழ்க்கை நடத்த முடியாது சொல்லாத, இவன் ரொம்ப ரம்பு பிடிச்சவன், ரொம்ப தொல்லை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லாத, இந்த பொண்ணால இந்த குடும்பம் நாசம் போயிடுச்சு அப்படி இப்படி சொல்லாத. நஹோமி தாயாய் எவ்வளவு அருமையா செஞ்சாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் ஆசீர்வாதத்துக்குள்ள போனோம், எருசலேமுக்குள்ள போனோம், நான் இங்க போனோம் அப்படின்ற ஏம்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு இடையில இவங்க பண்ண சூழ்நிலைக்கு 3 ரட்சிப்புள்ள சூழ்நிலையும் போயிடுச்சு. ரட்சிக்கப்படாதும் ரட்சிக்கப்பட்டதும் உள்ளதான் உட்காந்துக்குது. இந்த அம்மா போராடின மாதிரி தெரியல, கவனிச்சிங்களா? இந்த அம்மா ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தெரியல, இந்த அம்மா வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. ரூத்து கட்டியும் இன்னொரு பொண்ணு கட்டியும் இவங்க மன வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. She is the best Christian. She is the best Christian. She is the wonderful Christian. எவ்வளவு தூரத்துக்கு ஆகுதுன்னா, இந்த ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணினுடைய உள்ளத்தை ரட்சிப்புள்ளவளாக மாற்றுறதுக்கு தகுதியான குவாலிட்டி அந்த நகோமி இடத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் பாஸ்டர் அசோக் ராஜுக்கு வேணும், நம்ம எல்லாருக்கும் வேணும். நான் கிறிஸ்டியன்னு, நான் பாஸ்டரு, இதெல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டு போடு. எவனுக்கு வேணும்? எனக்கு வேண்டிய குவாலிட்டின்னா, எப்படிப்பட்ட ஒரு புருஷனா இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நான் வாழ முடியும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி கிட்டயோ, இல்லை ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்டயோ, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்கிட்ட என்னுடைய பேச்சு, என்னுடைய பிஹேவியர் எவ்வளவு தூரத்தில் இருந்தா இன்றைக்கு அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆக முடியும். அந்த அம்மா சொல்றாங்க, ஏம்மா என் வீட்டுக்கு போ, என் வீட்டுக்கு போ, என் வீட்டுக்கு போன்றியே, நீ இருக்கிற வீடு தாமா என் வீடா மாறி போச்சு. நீ இருக்கிற வீடு தாமா வீடு, நீ இருக்கிறது தாமா வீடு. அதுல நான் இவ்வளவு நாள் இருந்தேன் பாரு, இதாமா வீடு. என் ரட்சிப்பை நான் அங்கதான் கத்துக்கினேன். எனக்கு ரட்சிப்புனுடைய ட்ரைனிங் சென்டரே இதுதான். அதுதான் என் சர்ச்சு. நான் சர்ச்சுக்கு எங்கேயும் போல, இதுதான் சர்ச்சு. நகோமி அம்மா, நீ சொன்னதாயா, நீ டீச் பண்ணதாயா என் வாழ்க்கையில் நான் படிச்ச சர்ச்சு. வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்றிய சொல்லுது. நீ போகிற இடம் தான் என்னுடைய சொர்க்கம். ஏன்னா உங்ககிட்ட ரட்சிப்பின் வழி இருக்குது, பேசுற மெத்தடாலஜி இருக்குது. புருஷன் செத்தும் பிள்ளைங்களும் செத்து வயிற்றுக்கு சரியான சாப்பாடும் இல்லாம அவதிப்பட்ட காலத்திலும் கூட இன்றைக்கு நகோமியுடைய வாழ்க்கை ஒரு பெண்ணை மாத்துதுன்னா, நம்மெல்லாம் என்ன பைத்துக்காரங்களா? நம்மெல்லாம் என்ன பைத்துக்காரங்களா சார்? நம்மளுக்கெல்லாம் முடியாதா? இஷ்டத்துக்கும் ஆர்கியூ பண்றோமே, கொஞ்சம் அடக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை நம்ம கத்துக்கினாதான் என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாயா நம்ம மாறக்கூடாது?
என் வீட்டில் மாறாத இருக்கிற ஒரு மக்களுக்கு, ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும், என்னை நேசிக்கிற என் குழந்தைகளுக்கும் நான் ஏன் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழக்கூடாது? அவங்க போய் எங்க கத்துக்கணும்? 3வது வீட்டு முனியம்மா கிட்ட கத்துக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. என் தாய் இடத்துல தான் கத்துக்கணும். அதுதான் ட்ரைனிங் சென்டர் சார். சர்ச்சுக்கு வந்து சும்மா வார்த்தைகளை படிக்கலாம், ஆனா என் வீடு தான் சார் ட்ரைனிங் சென்டர். என் வீட்டில் தான் சார் அன்பு இருக்கணும். எரிஞ்சு விழுறீங்க சார், கோவப்படுறீங்க, பாசம் கருதுல நரகம் மாதிரி நடத்துறீங்க குடும்பத்தை. ரொம்ப தப்பு. குடும்பத்தை ரொம்ப கேவலமா நீங்க பிஹேவியர்ல கொண்டு போறீங்க. வீட்டுல என்ன ஒரு நரகம் மாதிரி நீங்க நடத்துறீங்க. இதெல்லாம் சரியில்லை, சரியில்லை சார். நான் சும்மா பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் பொறுமையா பேசுறேன். எரி நரகமா மாத்தாதீங்க. சின்ன விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட்ல எடுத்துன்னு போறீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீயா நானா நிக்கிறீங்க. தப்பு சார், தப்பு சார். ரட்சிக்கப்படாத பொண்ணு சொல்லுது, நீ எங்க தங்குறியோ அதுதான் என்னுடைய சொர்க்கம், அங்கதான் நான் தங்குவேன் சொல்லுதுங்க அந்த பொண்ணு. சொல்லுதுங்க. அதை போயிட்டு நீ மாமியார் மருமகன் எப்படி பேச முடியும்? அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாது நமக்கெல்லாம். அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒரு குழந்தை, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குழந்தை ஒரு ரட்சிக்கப்பட்டும் கூட்டு கத்துக்கிற விதம் பாருங்க, கத்துக்கிற மெத்தடாலஜி பாருங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு பேசுற பேச்ச பாருங்க. போற இடமும், நீ தங்குற இடமும், உன்னுடைய ஜனம், உன் தேவன், உன்னுடைய மரணம் தான் என்னுடைய மரணம். நம்ம எப்ப பேசிக்கிறோங்க சொல்லுங்க ஐயா? நம்ம எப்ப பேசிருக்கிறோம் இந்த மாதிரி சொல்லுங்க? அந்த பொண்ணுக்கு யாருன்னா போய் பிரசங்கம் கத்துக்குச்சா? இல்ல ஒரு பாஸ்டருக்கு படிச்சுச்சா? இல்ல ஒரு சர்ச்சுக்கு போச்சா? என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம் சொல்லுங்க? நாஸ்திக ஊர்ல சோறு இல்லைன்னு சொல்லிட்டு எருசலேம் ஆசீர்வாத இடத்த விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க போய் என்னத்தை படிச்சிருப்பாங்க இவங்க? அவங்க படிச்ச பாடமே நகோமியினுடைய வாழ்க்கை பாடம் தான். இன்றைக்கு அந்த நகோமியினுடைய கிறிஸ்தவ ஜீவியம், பொறுமையின் ஜீவியம், ஆசீர்வாதமான வார்த்தையின் ஜீவியம், தாழ்மையின் ஜீவியம், சகிப்பின் ஜீவியம் இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே கத்துக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கத்துக்கணும் ஐயா. இதை விட ஒரு இன்ஸ்டிடியூஷன் எதிர்க்க முடியும்? இதை விட ஒரு ஆர்கனைசேஷன் எதிர்க்க முடியும்? இன்றைக்கு நாளே சமுதாயத்துல ரூத்தினுடைய சந்ததியில வர்றவங்க எல்லாம் அந்த ரூத்தை போலவே மாறுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த ரூத் நீயா இருக்கக்கூடாதா? அந்த ரூத் நீயா இருக்கக்கூடாதா? ஹல்லேலூயா. அந்த நகோமி நீயா இருக்கக்கூடாதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கிறேன். நான் அந்த நகோமியாக இருப்பேன், நான் அந்த ரூத்தாக இருப்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சத்தியம். சும்மா என்ன பெரிய பிரசங்க கேட்டு என்ன பிரச்சனை சொல்லுங்க? இதாங்க சமாச்சாரம். கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு யோசித்து பாரு. என்ன என்னுடைய கருத்து, என்னுடைய சிந்தனை என்ன? ஐ எம் சோ பிளஸ்ட் டு திங்க் ஒரு அருமையான போவாஸோட ஒரு கல்யாணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் என்ன சொல்லுவேன்? ரூத்ன்ற ஒரு பெண்ணு கிடைச்சிச்சு, அதுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. போஸ் இல்ல, போவாஸ் இல்ல முக்கியம். இன்றைக்கு ரூத்ன்ற ஒரு பொண்ணு கிடைச்சிச்சே, அதுதான் பாக்கியம். ஹல்லேலூயா. ரூத்ன்ற ஒரு பொண்ணுக்கு தான் பாக்கியம். ஏன்னா மாறப்பட்டவள். அவளை யாரும் ஹிப்னோடைஸ் பண்ணல, யாரும் மாத்தல. அந்த அம்மாவை வாயை திறந்து பேசு, குறிப்போடு பேசு. பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் பேசின பிறகு மரணமே இல்லாமல் உண்மை எட்டு பிரித்தால் அதற்கு தேவன் தான் காரணமா இருக்குன்னு சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் பேசின பேச்சு என்னன்னா, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயா ராஜா குட்டிங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. என்ன மன உறுதி? என்ன மன உறுதி? இதான் மன உறுதி. போகும் இடம், தங்கும் இடம், உம்முடைய ஜனம், உம்முடைய தேவன், மரணம் அடையும் இடம், உன்னுடைய கர்த்தர் என்ன தீர்மானம் இருக்கிறாரு? இந்த தீர்மானம் தான் அந்த மனுஷனுடைய தீர்மானம். தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதே கண்டு அவள் எடுக்கிற தீர்மானம் ஒரு சைடில் இருக்கலாம். ஆனால் இது எதை சார்ந்திருக்கிறது? நகோமியை சார்ந்திருக்கிறது. சோ இந்த எல்லா குவாலிட்டி யாருக்கு தான் பொருந்தும்?
நகோமிக்கு தான் பொருந்தும். அதனால அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஹல்லேலூயா. அவள் என்ன பண்ணல, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசலையா. இங்க கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உங்களால் எடுக்க முடியுமானால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? பெத்லகேம் மட்டும் நீ நடந்து போலாம், பரலோகம் வரைக்கும் நீ நடந்து போலாம். தான் இதனுடைய அர்த்தம். நீ எப்போ இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நீ எடுக்கிறது நிஜமோ, ஆண்டவராகிய தேவனோடு கூட பெத்லகேம் வரைக்கும் நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி 2ஆம் வருகை வரைக்கும் தாண்டுற வரைக்கும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உனக்குள் இருக்குமானால், அருமையான குழந்தைகளே, வாலிப பிள்ளைகளே, எனக்கு நல்ல பொண்ணு வேணும், எனக்கு நல்ல பையன் வேணும், எனக்கு நல்ல ஒரு கல்யாணம் வேணும், நீ சீர்திருந்தினால் உன்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற பையனையும் பொண்ணையும் தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருக்குது. அதை நீங்க மனசுல வச்சுங்க. இந்த Proverbs 18 chapter 22, மனைவியை கண்டடைகிறவன், சொல்லுங்க, நன்மையை கண்டடைகிறான். மனைவியை கண்டடைகிறவன், சோத்திரம் சொல்லுங்க, வாய் தருங்க. நன்மை, மனைவியை கண்டடைகிறவன், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நன்மை, மனைவியை கண்டடைகிறவன். இல்ல, நீங்க கொஸ்டினே சொல்லுங்க. மனைவியை கண்டடைகிறவன், சொல்லுங்க அத்திய, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். புரியுதுங்களா? இப்ப கவனிங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல பொண்ணு வேணும். அந்த பொண்ணு நல்லதா? அப்போ என்ன பொண்ணாகி என்ன ஒருத்தர் தேடுறாங்கன்னாக்கா, நான் நல்லதையா கண்டுபிடிக்கிறாங்களா என்ன? ஆமென். நல்லது சொல்லுங்க ஐயா, யோசித்து பாருங்க. நல்ல பையன் வேணும் எனக்கு, நல்லதையே கண்டடைகிறான். அப்போ பையனே, உன்னை ஒரு பொண்ணு தேடி வர்றாங்கனாக்கா நல்லதையே கண்டாங்களா? நல்லே காணத்தக்க ஒரு பையனா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திங்க் பண்ணுங்க சார். சார், இதெல்லாம் திங்க் பண்ணலன்னா இன்னைக்கு போயிட்டு சும்மா கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் வீட்டுங்கள்ல போய் எப்பவுமே பஞ்சாயத்துல நிற்க வேண்டியதாக்குது, ஒரு பிரச்சனையில நிற்க வேண்டியதாக்குது. ரொம்ப உஷாராக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல விஷயம் பாருங்க. இந்த லாஸ்ட்ல ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? கர்த்தரால் தயையை பெற்றுக் கொள்ளுகிறான். 2 காரியங்க. ஒண்ணு, ஒரு மனைவியை கண்டடிக்கிறதோ ஒரு பையனை கண்டடிக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மையானதை கண்டறிகிறான். 1. நம்பர் 2, கர்த்தரால் தயையை பெற்றுக் கொள்ளுகிறான். வெறும் மனைவி கண்டடிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். அக்கார்டிங்லி நீ உன்னை நன்மையை கண்டறியத்தக்க நன்மையானவனாய் இருக்கிறாயா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்மையை கண்டறியத்தக்க நன்மையானவனாக இருந்தால் நன்மையான மனைவியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ நன்மையான மனைவியை கண்டடையும்படி நன்மையான புருஷனாய் நீ இருப்பாயானால் கர்த்தரிடத்தில் தயையை கூட நீ பெற்றுக்கொள்வாய். ஸ்தோத்திரம். சோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். நம்ம மேரேஜ்லாம் பேச முடியாது, மேரேஜ்லாம் நம்ம இவ்வளோலாம் டைம் கிடைக்காது. சபையில தான் நம்ம ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம ப்ரிப்பரேஷன் நாங்கள் பண்ணணும். யாரா, எந்த சர்ச்சரா அந்த பொண்ணு, யாரா அவன் பாஸ்டர், யாரா அவங்க அம்மா அப்பா, யாரா என்னடா சொல்லி கொடுத்துக்கிறா, எப்படி கத்தினுக்குது பாரு, எப்படி பாரு எகிர்த்து பார், இதை பார், நான் தான் அப்படியே ஜங்கு சக்குன்னு எகிர்னுக்குது பார். சரிங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் நன்மையை கண்டடிக்கிறான். டேபிள் தட்டம் போட்டதுக்கு அதுக்கு கோபம் வந்துச்சு. நல்லதானே சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையை கண்டடிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையை கண்டடிக்கிறான். கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறான். ಒಳ್ಳೆ ಮಗು ಇದ್ರೆ ನೋಡಿ, ಕಲರ್ ಆಗಿರ್ಬೇಕು,
ನನ್ಗಿಂತ ಕಲರ್ அதா நீன் கலரா? நான் எங்க கலரை இப்படிதான் வந்துட்டுக்கிறேனே செம்மண்ணா. நீ எங்கிருந்து இன்னொரு கலரா மாத்துறது முடியும் என்னால? சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, நான் எவரோ வெள்ளையாக்குறாங்க. வெள்ளையை எப்பனா பாத்துக்கிறீங்களா? வெள்ளையே எப்போவாவது பாத்துக்கிறீங்களா? பின்ன உங்களே வெள்ளைன்ட்டா அப்போ வெள்ளைக்கு என்ன பதில் மாதிரி இருக்குது? எவ்வளவு வெள்ளை பாருங்க, அந்த பொண்ணு எவ்வளவு வெள்ளையாக்குது பாருங்க. எவன் வெள்ளையாக்குறான் உலகத்துல? இது வரைக்கும் எவனும் வெள்ளையா இருந்தது இல்ல. அவன் பிரைட்டாக்குறான், அவ்வளவுதான். அவன் 50 வயசுக்கு மேல அவன் படுற பாடு போதும். அங்கங்க குரு கூட பெப்பர்ஸ் மம்ஸ் மாதிரி தெரியும், சிலதெல்லாம் டேட்ஸ் மாதிரி தெரியும் பெப்பர்ஸா. அவன் அதுக்குன்னே கலர் போடுறான். ஸ்பெஷலா இந்த உதட்டுக்கெல்லாம் கலர் கலரா ரெட்டா போட்டு கவர் பண்ணிடுறாங்க, பெயிண்டே அடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா வெச்சு வெச்சு புண்ணு வந்துட்டு இருக்குது, வெச்சு புண்ணு வந்துட்டு இருக்குது. எங்க பாக்குறவன் அங்க போற கிளியை பார்த்தா கூட இவனுக்கு விஷனம். ஐயோ இந்த கிளி ஒரு மாதிரி பாக்குது, என்ன இந்த கிழவனுக்கு விஷனம். அதனால இவரு நிறைய பூசின்னு போறாரு. ஏன்னா அவர் வேதனை அவருக்கு தான் தெரியும். வெச்சு போயிட்டு இருக்குது, புண்ணு ஆயிக்குது. அந்த புண்ணே ரத்தம் வருது சம்டைம்ஸ். அதனால ரத்தமான கலர் போட்டுட்டா ரத்தத்தோடு ரத்தமாக இருந்து விடலாமே. இஸ் த ஃபேக்ட். நிறைய சுருக்கம் வருது, இது ரொம்ப அசிங்கமாக்குதுன்னு தான் பாரு என்ன மாதிரி அவங்களுடைய காப்பி இங்க பாரு டை போட்டு இது கட்டிட்டு இருக்கிறேன். நீங்க என்கிட்ட இருக்கிற சுருக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது. தட்ஸ் ஆல். டை போட்டு கட்டிட்டு இருக்கிறேன். என்ன பலவீனம் இருந்தாலும் நான் நல்ல கோட் ஷூட் போட்டு பார்த்தீங்களா ஜம்முன்னு உங்ககிட்ட காட்டிட்டா, பாஸ்ட் பரவாயில்லடா சுமாராக்குறான் அப்படின்னு ஒரு நிலவரம் வரணும், அவ்வளோதான். எவ்ரிதிங் நம்மளுடைய பாடு நம்மகிட்ட தான் இருக்குது. எதெல்லாம் கவர் பண்ண முடியும்? நம்ம அப்படி இல்லை. ஒரு சபையில் நிற்கிறோம், ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், இது ஊர் உலகெல்லாம் போகுது. நம்ம ஒரு டிசிப்ளினோடு செய்யணுன்ற மெத்தடுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். மற்றபடி இதை நம்ம பெருசாக தலையை உடச்சிக்கிற அளவுக்கு நான் இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு இப்படிப்பட்ட பையன் வேணும், இப்படிப்பட்ட பொண்ணு வேணும், ரைட். ஆனால் கண்டடைய வேண்டும். எப்படி கண்டடைய வேண்டும்? நன்மை கண்டடைய வேண்டும். ஒரு பொண்ணு பார்க்கறோன்னா எப்படி? நன்மை கண்டடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பையனை பார்க்கறோன்னா என்ன கண்டடைய வேண்டும்? நன்மை கண்டடைய வேண்டும். புரியுதுங்களா? நான் ஒரு கல்யாணம் நடத்து போனப்போ பார்த்தா ஷோ பண்ணிக்கிட்டு முடியெல்லாம் மேல் கிட்ட விட்டுக்கிறான், இங்கெல்லாம் ஃபுல்லா சொட்டையா எடுத்துட்டு இருக்கிறான். யாருக்குடா கல்யாணம் பண்ணுக்கிறேன் நான் இப்படி வந்து உட்காந்துக்கிறேனே? கேட்டேன், என்னங்க இது கல்யாணம் பண்றது உன் பொண்ணு தான் எனக்கு தெரியும், வர்ற பையன் எப்படி இருக்கிறான் எனக்கு தெரியல, என்னங்க? அவங்ககிட்ட தம்பி எப்படி பாக்குற? ன்றான். ஐயோ எப்போ என்ன தப்பான ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நேசமானவங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு தான் இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போறேன். அது பார்த்தா ஒரு என்னது ஒரு சிவிங்கி நிக்கிற மாதிரி இப்படி நிக்குது உட்காருத்தங்க. நல்ல காலம் அவன் சைலண்டா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அப்படி முடிச்சிட்டா போதும்டா எப்பா, இவனுக்கு நல்ல காரியம் செய்யறதுக்கே எனக்கு இஷ்டம் எல்லாம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா அவன் பதில் சொல்றானோ இல்லையோ மடமடன்னு முடிச்சிட்டேன் நான். குழந்தைய பொறுத்துச்சா, அவங்களும் நல்லா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க கேட்குறீங்க, கலரா பார்த்து கேளுங்க, பரவாயில்ல, உங்க உரிமை. என் பையன் வானான்றது கேட்கறதும் கேறீங்க. ஒரு தக்காளி பழமாட்டை கூட்டம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேளுங்க, கேட்டு வைங்க. ஏன்னா நீங்களும் தக்காளி பழமாட்டை மாறுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. விசுவாசிகளே, எப்பொழுதுமே கர்த்தரால் தயை பெறுகிறவனும் நன்மையானதை கண்டடைகிறவருமாக நாம் இருக்கும்படி நாம் அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சிந்தனைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மேரேஜ் விஷயமா பேசினுக்கிறேன். நல்ல வாலிப பெண்ணும் வாலிப பையனும் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு எப்படிப்பட்ட மாற்றத்தோடு திருமணத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஜபம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு மத்தியத்தில் கர்த்தர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். ஆச்சரியமான 3 இருக்குது, புத்திக்கே எட்டாத 4 கதக்குது. அந்த 3 என்னதுன்னா, ஆகாயத்தில் கழுகுனுடைய வழி. ஆகாயத்துல கழுகுனுடைய ரூட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கண்மலையின் மேல், அதாவது ஏறத்துக்கே முடியாத கூரான மலை, கல்லான மலையில
அந்த பாம்பு, கை கால் இல்லாத அந்த பாம்பினுடைய வழி, நடுக்கடலிலே மாட்டிக்கின ஒரு கப்பல் உடைய நிலைமை என்ன? நாலாவது, இந்த மூணும் ஆச்சரியமானது. இந்த நாலாவதுக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப புத்திக்கே எட்டாத ஒண்ணு. அது எப்படின்னா, ஒரு கன்னிகை நாடின மனுஷன், ஒரு பொண்ணு மேல யோசனையும் ஒரு பையன் மேல யோசனை வந்துச்சுன்னா, அவருடைய தூக்கமும் சோறும் சாப்பாடும் படிப்பும் குடும்பமும் எல்லாமே ஒரு லெவல் வித்தியாசமா மாறி போயிடுற ஒரு லெவல்ல கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். 3 நிமிடம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் தாங்காது. வாட் இஸ் தட்? 3 சஞ்சலப்படுகிறது. அரசாளுகிற அடிமை நிமித்தம். அரசாளுறதுக்கு அரசன் தான் வரணும். அடிமையே ராஜா வந்துட்டா எப்படி இருக்கும்? அந்த நிலைமை எவ்வளவு அலங்கோலமா இருக்கும் பாருங்க, சஞ்சலமா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கதை. நம்பர் 2, போஜனத்தால் திருப்தி அடையாத மூடன். சாப்பாடுக்கு திருப்தியே இல்லை, சாப்பாடு எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு மூடன் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? நம்பர் 3, பகைக்கப்பட்டத்தக்கவளா இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தம். ஒரு பொண்ணை பகைக்கணும், வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட பகைக்கப்படத்தக்க ஒரு பெண்ணு நமக்கு வாழ்க்கைப்பட்டுட்டா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். பகைக்கப்படத்தக்க ஒரு பையன் நமக்கு வாழ்க்கப்பட்டுட்டா நம்ம என்ன கதியில் இருப்ப போறோம்? இதான் சஞ்சலப்படுற காரியம். 4 தாங்கவே மாட்டாதுன்றாரு. வாட் இஸ் தட்? 4 தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண் நிமித்தம். ஒரு அடிமை பெண் இன்றைக்கு வீட்டில் இருக்கிற அம்மாவையே கேவலமா மனம் குசாம நடந்து ரொம்ப அசிங்கமா நடந்துக்குத. அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன கதைனா, தாங்கவே தாங்காதான் அந்த வீடு. பூமியில் சிறியவர்களாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவர்கள் 4. பூமியில உலகத்துல பார்க்கிற அளவுக்கு சின்னதா தான் இருக்குது, ஆனா மகா ஞானம் உள்ள 4. அற்பமாய் ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. சின்னதா இருந்தாலும் அவ்வளோ ஆகாரத்தை சம்பாதிக்குது பாருங்க அந்த எறும்பு. என்னது? சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள். ஸ்தோத்திரம். நம்பர் 2, சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல். ஷார்ப்னஸ் இல்ல, கன்னிங்னஸ் இல்ல, கபடி இல்லாம சுத்தக்கூடிய ஒரு கண்மலையில ஒரு மண்ணை தோண்டி அதுக்குள்ள வாழத்தக்க ஒரு குழிமுசல். சின்னதா இருந்தாலும் கபடம் இல்லாம, ஒரு பலம் இல்லாம, ஒரு கன்னிங்னஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு குழிமுசலுக்கு கர்த்தர் எவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளியம். அதாவது ஒரு லீடர்ஷிப்பே இருக்கிறதுல, ஆனா ஒண்ணு போச்சுன்னா எல்லாம் கோடி கணக்குல அந்த வெட்டுக்கிளிங்கெல்லாம் ஒரே மாதிரி போய் அது என்ன செய்தா அப்படியே செஞ்சு முடிச்சிடும். ஞானம் உள்ளவைகள். 4வது, தன் கைகளால் வலையை பின்னி பெரிய பேலஸ்ல நாதான் ராஜான் வாழ்ந்து நிற்குவான். அவன் தலைமையிலேயே சிலங்கி குண்டு கட்டிட்டு அழகா அரண்மனையிலே வாழ்ந்து நிற்கும். வாடகை இல்லாம, எந்த ஒரு அட்வான்ஸும் இல்லாம அழகா தான் வீழா அது வாழ்ந்து நிற்கும். ஸோ ஞானம் இருந்தா எவ்வளவு பேர் அற்புதமான 4 ஜந்துக்களை கர்த்தர் வச்சிருக்காங்க. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3, வினோத நடைகளை உள்ள 4 உண்டு. வாட் இஸ் தட்? வினோதமான நடை வைத்து நடக்கிறது. மிருகங்களின் சௌரியவானமானதும் ஒன்றுக்கு பின்னடையாதுமான சிங்கம். சிங்கம் எப்படிதான் இருந்தாலும் சரி, அது தன்னுடைய வீரியத்தோட அந்த ஒரு கட்ஸ், அந்த ஒரு எழுப்புதலோட கூட செயல்படும். வினோத நடைகள் போடக்கூடியது, எல்லாருக்கும் பயம் வரத்தக்கதும் ஒரு ரெஸ்பெக்ட் வரத்தக்கதான ஒரு மிருகம். நம்பர் 2, போர்க்குதிரை. நம்பர் 3, வெள்ளாட்டு கடா. ஒன்னே இல்லைன்னா கூட அவர் ரோப்பா தான் நிற்பார் அவர்.
ஆனால் 4வது சொல்லப்படுகிறது பாருங்க, வினோதமாய் நடக்கக்கூடிய 4வது, ஒருவரும் எதிர்த்து கூடாத ராஜாவா. ஆமென். இது எதுக்கு சிந்திக்கிறதுக்கு நான் போடுறேன்னா, உலகத்துல சின்னதா இருந்தாலும் ஞானமா இருக்கக்கூடிய ஒன்று, ஞானமா இருக்கக்கூடியது ஒன்று இருக்குது. எந்த இடத்துலையும் நமக்கு தகுதியே இல்லைன்னு இருந்தா கூட சரி, எவ்வளவு தகுதிப்படுத்திக்கின்னு வாழுது பாருங்க விசுவாசியே. நான் என்னத்துக்கு சொல்ல வரேன் இந்த பாயிண்ட்ல, ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய வாழ்க்கையில தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க. சில நினைக்கிறாங்க, ஐயா எங்க அப்பா கல்யாணம் பண்ற பலம் அந்த அப்பா கிட்ட கிடையாது, எங்க அம்மா பணத்தை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது. சிலர்லாம் இப்படித்தான் நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியல. நான் சொல்றேன், தேவனாகிய கர்த்தர் மனசு வச்சா ஒரு கோடீஸ்வரனை கூட இன்டைரக்டா உனக்கு கொண்டு வந்து ஒரு கணவனாய் போற்ற முடியும். உனக்கு அதெல்லாம் தெரியாது. உலக சரித்திரங்களை எங்கெங்கயோ என்னென்னோ வித்தியாசங்கள் நடந்திருக்குது. தெரியலன்னா ஹிஸ்டரியில நீங்க படிக்கலாம். சம்பந்தப்படாத ஒரு ஏழையா தான் நீங்க போய் கல்யாணம் பண்ணுவீங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியும் அவன் அப்பேற்பட்ட ஒரு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கிறான், அவ்வளோ பணம் வசதி அவங்க பேக்ரவுண்ட் இருக்குது, நமக்கு அப்புறம் தான் தெரியும். சிலர் அதுக்காகத்தான் மனசு கஷ்டப்பண்ணி சஞ்சலப்படுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வைக்கல, அவன் ஒரு 5 சவரன் கேட்டான், நான் எங்கேருந்து போவேன், அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் கேட்டா நான் எங்கேருந்து தைரியம் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கே இவங்களால் முடியாது பொழுகுதே, துணிமணி வாங்குறதுக்கே முடியாது, இப்போ இருக்கிற ரேட்டுகள்லாம் அவ்வளோத்துல இருக்குதே. எல்லாம் அவங்களே கற்பனை, எல்லாம் அவங்களே கற்பனை. ஆண்டவராகிய கர்த்தர், கரங்களை உயர்த்துங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மனசு வந்துட்டா கூரைய பிச்சுக்குன்னு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து உபவாசம் எடுத்து முடம்போடு நீ சோறு தின்னாத, கர்த்தர் சமூகத்துல உட்கார், அப்பதான் உனக்கு புத்தி வரும். கர்த்தர் செய்யாதுன்னா எந்த ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த ஒரு ஏழையும் பணக்காரனாக மாற்றக்கூடிய கர்த்தர் கேவலமான வார்த்தைகளை பேசி, அலட்டான பேச்சுகளை பேசி, நீ கிழவி பேச்ச பேசி உட்காரத்துக்கு இல்லை உன்னை வச்சுக்கிறது. மைசேவர்ல யாரா இருந்தாலும் சரி ரிஸ்துமா வாழணும். புரிஞ்சுக்குங்க. இந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் உங்களோட பேசினுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இல்லை, நான் முடிக்கணும். Proverbs 31:10, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலி, நல்ல குணங்க, பணம் இல்லாக்கிட்ட கூட பரவாயில்லங்க, குணம் உன் குணத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வர்ற குணமும் அப்படித்தான் இருக்கும். நம்ம யோசிக்கணும் இல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல குணம் நம்ம கிட்ட இருக்கணும், கேட்கிற நம்ம கிட்ட இருக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணமுள்ளவன் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். குணசாலியான கணவனை கண்டுபிடிப்பவள் யார்? குணசாலியான ஸ்திரீ மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். You need to take vice versa. So விசுவாசிகள் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்குங்க. வசனத்துல சொல்லப்படுது, ஒரு விசுவாச சந்ததியை பெறும்படிக்கு தான் கர்த்தர் திருமணங்களை கர்த்தர் ஏற்பாடு படுத்து. என்ன சந்ததி? விசுவாச சந்ததி. ஒரு விசுவாச சந்தையை ஏற்பாடு படுத்துறது தான் ஆண்டவருடைய ஒரு டார்கெட். இதுக்கு நம்ம எதனா ஒன்று சேர்ந்துக்கலாம், எதனா ஒன்று நடத்திக்கலாம், எப்படியோ நடத்திக்கலாம், ஒரு சரீரம் சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சாக்கா நீ இன்னும் கற்றுக்க வேண்டிய இல்லை, கற்றுக்கவே இல்லை. நீ ட்ரைனிங் எடுக்க வேண்டிய இடத்துல ட்ரைனிங் எடுக்கல. நீ பாடுபடுறதுக்கு அவஸ்தைப்படுற, அவதிப்படுறதுக்கு நீ அவஸ்தைப்படுற. தயவு செய்து இப்பத்துல இருந்து அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணின்னு நீ ஆயத்தப்பட்டுறது நல்லது. திருந்த வேண்டிய நான் திருந்தட்டும், திருந்த வேண்டிய யாரா இருந்தாலும் திருந்தட்டும் அப்படின்ற ஒரு கருத்தோடு உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். ஒண்டியா இருக்கிறது நல்லது இல்லை. அவங்க பிரயாசத்துல ஒரு பயணம் கிடையாது. 2 பேர் கூடியிருந்தாதான் நல்லது. ஆலோசனைக்கும் சரி, உதவி செய்யறதுக்கும் சரி, பலவீனத்துல உதவியா இருக்கிறதுக்கும் சரி, சமாதானப்படுத்துறதுக்கும் சரி, உழுந்துட்டா தூக்குறதுக்கும் சரி, எதுக்கா இருந்தாலும் ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள கூடாதுன்னா பாருங்க, ஒரு கணவனை ஒரு வார்த்தை பேசிட்டா மனைவிக்கு சக்தியா இருக்காது, நிக்கிறதுக்கு பலம் இருக்காது. ஏய் என் புருஷனை யாருன்னா ஒருத்தன் பேசுனீங்களா அவ்வளவுதான்டா சீவிட வேணும். அது பேசுறதுக்கு நிக்கிறதுக்கு கூட முடியாது. சீவிடுவோம் நான் இப்படி ஆடி நிற்கும் அது. ஆனா அவ்வளோ ரோஷம். என் புருஷனை யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ரோஷம் வேணும்னா நமக்கு ஒரு ஆள் வேணும். நீங்க நினைக்கிறீங்க அவ்வளோ சலீஸ்ன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோ ஈஸியா யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு துணையை வச்சிருக்கு நல்லது. அந்நிய பாஷை பேசலாம் ஐயா, அந்நிய பாஷை பேசலாம். கவனிங்க, செல்போன் பார்க்காதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் கவனிங்க.
தூதர் பாஷையை கூட பேசிடலாம். தீர்க்க தரிசனம் பேசலாம், ரகசியங்கள் எல்லாம் பேசலாம், அறிவை, சகல அறிவை கூட அறிந்திருக்கலாம், சகல விசுவாசம் உள்ளவர்களும் இருக்கலாம். இருக்கிறதெல்லாம் அன்னதானம் பண்ணிடலாம். எனக்கு இருக்கிறதெல்லாம் சுட்டரிக்கிறதுக்கு போயிட்டோம், நல்ல வேலையாச்சு அப்படின்னு சுட்டரிச்சு விட்டுறலாம். ஆனா அன்பு ஒண்ணு இல்லைன்னா தயவுசெய்து நீ மேரேஜுக்கே ரெடி ஆகாத. சாரி, யூ கெட் பேக். நீ கொஞ்சம் பின்னால வந்துரு. யூ டேக் யுவர் டைம், யூ டேக் யுவர் ட்ரைனிங். ஒரு நல்ல அன்புள்ளவளாக உன் தாயின் தகப்பனையும் குடும்பத்திலையும் ஜனங்களையும் நேசித்து அன்பாய் இருக்கிற ஒரு ஸ்திரியாக, ஒரு மனுஷனாக நீ மாறின பிறகு அப்புறம் கர்த்தர் சமூகத்தில் கேள், கர்த்தாவே நான் அன்பானவனாய் மாறிவிட்டேன், எனக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ணு. ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன பண்றது? 2 பேருமே இப்போ ட்ரைனிங் எடுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு பேச்சிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த ஒரு பேச்சு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, இப்போ நான் பொறுமையாக இருந்துட்டேன் அப்படின்னு உனக்குன்னே பேசிக்கோ. மனைவி கிட்ட சொல்லாத. மனைவி ஒரு கலாட்டா வந்துச்சு, பத்தியா நான் சைலண்ட் ஆயிட்டேன், ஆமா ரொம்ப விட்டுறேன் அப்படின்னும். அதனால வேட சொல்லாத கூட, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஏன் தீர்மானத்தில் வந்துடணும், இந்த இடத்துல நான் எவ்வளவு தூரம் அடைக்கணும் பாத்தியா. அந்த பொண்ணு அதே மாதிரி தான் யோசிக்கும். அதை வெளியே சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையில் அதை பேசிப்பீங்க. வேண்டாம். சிலதெல்லாம் அடக்க வேண்டிய இடத்துல அடக்கணும், வாயை மூட இடத்துல மூடணும், பேச வேண்டிய இடத்துல எதுக்குதோ அதை ஒண்டி தான் பேசணும். என்ன பேசணுமோ 100%ல நீ 2% தான் பேசணும், ஜாஸ்தி பேசக்கூடாது. நான் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகும்பொழுது நான் புது தம்பதிகளுக்கு ஒரு வார்த்தை அந்த சொன்னேன். அப்பா, எவ்வளோ சொன்னாலும் கேட்டுக்கோ, எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்டுக்கோ. நீ பேசணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வார்த்தை, சிறிய வார்த்தை தான் நீ பேசணும். அது பிரயோஜனமா இருந்தா மட்டும் பேசி, இல்லைன்னா அது கூட பேசாத. இவ்வளவுதான் நான் சொன்னது அட்வைஸ். தனியா சொன்னேன், சர்ச்சில் இல்லை, மீட்டிங்ல இல்லை, தனியா சொன்னேன். அப்பதான் குடும்பம் வாழ முடியும், குடும்பம் நடத்த முடியும். நம்ம ஜெபிக்கிறவங்க, ஸ்துதிக்கிறவங்க, விசுவாசி, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு நினைச்சா கூட சரி, சாரி, உனக்கு அந்த தகுதி கிடையாது, பேசக்கூடாது. அவங்க எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கோ, நீ பேசாது, முடிஞ்ச அளவுக்கு பேசாது. நீ பேசுறதுல தான் அவங்க தப்பு கண்டுபிடிப்பாங்க. அதனால நீ பேச்சு மட்டும் நீ பேசாது. ஸோ அன்பு நமக்கு தேவை. அன்பு நீடிய சாந்தமா இருக்கும், பொறாம இருக்காது, புகழாது, இருமப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. சிலர்ல அன்பா தான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் அன்பா தான் இருக்கிறேன் பாஸ்டர், என்ன அன்பு இல்லாத போயிட்டு இருக்குது. சோறு போடுறேன், சோறு செஞ்சு போடுறேன், காப்பி கேட்டாங்க காப்பி வாங்கி கொடுத்துட்றேன், துணி கசக்குறேன் பாஸ்டர், வீடெல்லாம் துடைக்கிறேன், பெட்ஷீட்டு கூட கசக்குறேன், முடியல ஆனாலும் செய்யறேன். அன்பு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் பாஸ்டர். கரெக்ட் பாஸ்டர். ஆனா அன்பு சாந்தமா இருக்கும், எவ்வளவு செஞ்சாலும் சாந்தமா இருக்கும், தயவாய் இருக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அன்பு பொறாமே வராது, ஸ்தோத்திரம், புகழாது, இருமப்பா இராது, நான் தான் அப்படின்னு வராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோபம் வராது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலவற்றை தாங்கும், சகலவற்றை விசுவாசிக்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். சகலவற்றையும் சகிக்கும். தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போயிடும், அந்நிய பாஷை கூட ஒழிஞ்சு போவோம், அறிவு கூட ஒழிஞ்சு போயிடும், அன்பு ஒழிஞ்சு போவாது. எல்லாருமே அன்புல கொஞ்சம் ஊறிட்டா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், விசுவாச வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பத்தின் சகல இல்லற வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள்.
இது ஃபேமிலி லைஃப். ஃபேமிலி லைஃப் அப்படி இருக்கணும்ன்றாங்க. மனைவிகள் ஆனாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற புருஷர்களானாலும் சரி, வேலைக்காரரானாலும் சரி, வேலைக்காரிகள் ஆனாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறனோ அப்படி நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை நானே மாறிக்கொள்ளாவிட்டால் எனக்கு அமைய போகிற ஒரு 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 சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா வந்துருச்சு. அதனால தெளிந்த புத்திகளா இருப்போம். ஜெபம் பண்றது ஜாக்கிரதையா இருங்க. ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. திரளான பாவங்களை மூடிடும். நிறைய தப்புகள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுப்பு இல்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணாம ஒருத்தர் மேல குறை சொல்லாம அடக்கி வச்சு பாருங்க. அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொண்டு, கர்த்தர் கொடுத்த சோத்திரம், கர்த்தர் கொடுத்த பாட்டு, கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த அறிவு, கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு தாளந்துகளை ஞானமாய் பயன்படுத்தி எல்லாருக்கும் அதை பகிர்ந்துக்கின்னு நல்ல உக்ரானை காலை போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. வாழ்க்கைன்றது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு அடையாளம் போல இருக்கத்தக்க பரிசுத்த ஆவியோடு கூட எப்பொழுதும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்று நம்பி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மரித்தவன் மறுபடியும் எப்படி நினைச்சுக்க முடியும்? அப்ப மரித்த பாவம் எப்படி மறுபடியும் நமக்குள் வர முடியும்? சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தன்னை சிருஷ்டித்தவருக்கு சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். மனைவிகளானாலும் புருஷர்களானாலும் வேலைக்காரர்களானாலும் ஏதோ ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் வேஷம் போடாதபடி என் ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி செயல்படுவது நமக்கு நல்லது. குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நம்ம விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மணவாளனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட மணவாட்டியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் புரிந்து அப்படிப்பட்ட மணவாட்டியாகவும் மணவாளனாகவும் நாம் மாறிக்கொண்டால் ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஆசீர்வாதமான துணையை கர்த்தர் கொடுக்க முடியும். இந்த வாலிப பிள்ளைகள் இப்போ திங்க் பண்ணுங்க. இதை கொண்டு போய் கண்ட இடத்துலலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் சர்ச்சில் டீச் பண்ண வேண்டியது. எந்த சர்ச்சில் எப்படி செய்கிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மை சேவையில் டீச் பண்ணப்பட வேண்டும். நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதே போல தான் வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் பொறுப்பு இல்லை. நம்ம எல்லாருமே எந்த வயசுலையும் மாற்றப்பட்டு ஒரு நகோமி எப்படி அந்த கடைசி வயசுல கூட ஒரு வாலிப பொண்ணுக்கு எப்படி விமோச்சனமாக ஒரு முன்மாதிரியாக இருந்து ஒரு சகோதரி பூர்ணமான ரட்சிப்படைவதற்கு ஒரு காரணமாக இருந்தது போல கர்த்தர் நம்மையுமாய் பலருக்கு ஆசீர்வாதம் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் செய்யலாமா?